சொல்ல வந்தேன்னா, அவங்க கோடிகளை எல்லாம் நம்பல, பிரம்மாண்டத்தை நம்பல, பேனாவை மட்டுமே நம்புறாங்க. அதுதான் அவங்க இன்னைக்கு வரைக்கும் நினைச்சு நின்றுகிட்டு இருக்காங்க. அதனால இன்னைக்கு எடுக்கிறவங்க இவங்க பண்ணணும், அவங்க பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி யாருடைய உதவி இருந்தாலும் அது பிரயோஜனம் இல்லை. நம்ம எடுக்கிற படம் நீ நல்ல படமா எடுத்தால்தான் அது சரியா வரும். என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப நிறைய சின்ன படங்கள் அது இது எல்லாமே பார்த்துருந்தோம். சிறு தயாரிப்பார், சிறு முதலீடு அப்படி பண்ணி நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். அந்த கிளாஸ் எடுக்க போனப்போ இந்த பசங்கள்லாம் உட்காந்துருந்தாங்க. அவங்ககிட்ட சொன்னேன், எப்பா லிவிங்ஸ்டன் அண்ணன், பாண்டியராஜன் தம்பி, 2 பேருக்கு மிலிட்டரிக்கார ஒரு அப்பா. இந்த பாண்டியராஜன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவங்க அண்ணன் லிவிங்ஸ்டனுக்கு பொண்ணு பார்த்து நிச்சயமான போகும்போது இவன் போகாம விட்டான். இவன் யார லவ் பண்ணான்னா அதைத்தான் லிவிங்ஸ்டனுக்கு அண்ணங்காரனுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னா அடுத்த நாள் பாண்டியராஜன் தெரிஞ்சு நீ பதறி போயிட்டான். அந்த பொண்ணு வேற திட்டுறா, நான் போலீஸ்காரன் பொண்ணுன்னா பையன் நீ தான் நினைச்சேன், உனக்கு ஒரு அண்ணன் இருக்கான்னு எனக்கு தெரியாம போச்சே, போய் ஏதாவது பண்ண அப்படின்னா அவன் லிவிங்ஸ்டன் கேட்கிறான், என்ன நேற்று நீ போய் பொண்ணு பாட்டு அழகா இருக்கு, அம்சமா இருந்தது, என்ன அழகு அம்சமா ஓகே, அது அந்த பொண்ணு அதான உன் அண்ணி இல்லைண்ண, நான் நீ அதான அண்ணி, உனக்கு அண்ணி நம்ம வீட்டு தானே போகுது அப்படின்னு. இல்லைண்ணா நான் அந்த பொண்ணை இல்லை நான் லவ் பண்ணிட்டேன், மறந்துரு. என்னென்ன இப்படி ஆமாண்டாமான்னு நேற்று வரைக்கும் இருந்தாலும் மறந்துரு, இப்பதான் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தாச்சுல்ல அண்ணி அண்ணி. இல்லைண்ணா நாங்க ரொம்ப உயிரா லவ் பண்ணோம், ப்ளீஸ். அப்பா கூப்பிட்டு போனாரு, அப்பா வார்த்தையும் நம்ம கதை சொல் மிக்க மந்திரம் இல்லை, அப்பா கூப்பிட்டு போனாரு, மாத்துறாரு, மாத்திட்டு ஒத்துக்கிட்டேன். நீ மறந்துட்டு வேற வழியே இல்லை. இல்லைண்ணா இல்ல சாரி சாரி. இப்படி அவன் என்ன சொன்னாலும் லிவிங்ஸ்டன் இப்படியே சொல்லிட்டு இருந்தா பாண்டியராஜனுக்கு பாவம் என்ன பண்றதுன்னே தெரியல, அவன் திருத்துன்னு முடிச்சான். அப்படின்னு சொல்லும் போது கிளாஸ்ல ஒரு பையன் இருந்துச்சான், சார் பாண்டியராஜ் இப்படி சொன்னா எப்படி இருக்கும், எப்படின்னா அண்ணே நான் இவ்வளவு சொல்லிட்டேன், ஆனா நீ முடியாது, கல்யாணம் முடிச்சு தான் தருவேன். கல்யாணம் முடிச்சா இந்த வீட்டுக்கு தானே வரணும், வருதுண்ணே, அப்புறம் நீ பாருண்ண அப்படின்னா. எனக்கு ஒரே ஷாக்கு. இந்த டைலாக் லிவிங்ஸ்டன் இது வரைக்கும் இவ்வளவு தெனாவட்டா பேசினா, என்ன சொன்ன, இல்ல இந்த வீட்டுக்கு தானே வரட்டும், அப்புறம் பாரு அப்படின்னா. அதுக்கப்புறம் அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நான் என்னன்னா இத இது எனக்கு தோணவே இல்லை. இவன் கேட்கறான்னு சொல்லியிருந்தேன். அவன் முன்னாள் உட்காந்துருந்த டக்குன்னு சொன்னான், இது எதுக்கு சொல்ல வந்த அப்படின்னா, நம்ம சினிமா எடுக்கிற, நம்ம எழுதுறத விட, நம்ம எடுக்கிறவங்களை விட ஆடியன்ஸ் இப்ப பயங்கர புத்திசாலித்தனம் ஆயிட்டாங்க. அவங்க பயங்கர கெட்டிக்காரத்தனமா இருக்காங்க. அதனால நம்ம தான் கொஞ்சம் யோசனை பண்ணி எடுக்கணும். நம்ம தான் புத்திசாலி அப்படின்னு காரை தூக்கி விட்டு எல்லாம் பண்ணவே முடியாது. இப்ப எல்லாம் கஷ்டம். இப்ப எத்தனை கோடிகளை நீ போட்டாலும் ரப்பர் பந்து எப்படி ஓடிட்டு இருக்கு பாருங்க. அதே மாதிரி குடும்பஸ்தான ஒரு படம் அது எப்படி ஓடிட்டு இருக்கு பாருங்க. சோ அதனால சிறு முதலீட்டு படங்கள், சின்ன படங்கள் அப்படிங்கிறது கோடிகள் இது பண்றதுங்கிறது அல்ல. இன்னைக்கு வரைக்கும் சினிமாவில் நீங்க பார்த்துட்டீங்கன்னு சொன்னா, எனக்கு தெரிஞ்சு கல்யாண பரிசுன்னு ஒரு படம், அதுல சரோஜி தேவியும் ஜெமினி கணேசனும் அவ்வளவு உயிரா லவ் பண்ணுவாங்க. அவ்வளவு உயிரா லவ் பண்ணும்போது திடீர்னு அவருக்கு அக்கா இருக்கா விஜயகுமாரி, சரோஜி தேவிக்கு, அவங்க அம்மா ஸ்தானத்துல இருந்து அவங்கள வளர்த்துனவங்க. ஒரு நாள் சரோஜி தேவிக்கு தெரிய வருது, இல்ல அக்கா ஜெமினி கணேசனை ஒரு சைடா லவ் பண்றாங்க, அவங்க மேல ரொம்ப பாசத்தை வளர்த்திக்கிட்டாங்க. இவருக்காக இந்த சரோஜி தேவிக்காக அவன் பேசின டைலாக் கூட தனக்கு பேசுனதான் நினைச்சு டெவலப் ஆயிட்டு கடைசியில இவங்கிட்ட சரோஜி தேவிகிட்ட எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன அவர் நான் மனசார விரும்புறேன் அப்படின்னு சரோஜி தேவி ஷாக்கு. அம்மா ஸ்தானத்துல இருந்து என்ன வளர்த்தினவங்க அப்படின்னு ஜெமினி கணேசன் கிட்ட போய் கொஞ்சம் பேசணும், என்னென்ன நீங்க தயவுசெய்து எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கணும். விளையாடு ரெடி, நான் நீ ஒரு நாளை இவ்வளவு லவ் பண்ணிட்டு இருக்கேன், எங்கெல்லாம் சுத்தி எப்படி எல்லாம் ஜாலியா இருந்தோம்,
திடீர்னு போய் அக்கால கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ற விளையாட ஏடின. இல்ல இல்லைங்க, நீங்க அம்மா ஸ்தானத்துல இருந்து என்ன வளர்த்துனவங்க, அதனால அவளுக்கு தான் நீ கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னா அவர் ஒண்ணு. ஸோ எவ்வளவு சிக்கலான ஒரு சமாச்சாரம். இது எப்படி சமாதானப்படுத்த முடியும் ஜெமினிய? அதே மாதிரி சித்தின்னு ஒரு படம், அதுல பத்மினி ஜெமினியும் வந்து ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 பேரும் உயிருக்கு உயிரா இருக்காங்க. திடீர்னு வந்து பத்மினிக்கு ஒரு சிக்கல். அவங்க வந்து ஒரு 3-4 குழந்தையோட இருக்க எம்ஆர்ஆர், அந்த வீட்டுல அந்த எம்ஆர்ஆர் கல்யாணம் பண்ணிட்டா இவங்க வீட்டுல இருக்கிற தம்பி தங்கச்சி இவங்க கடன் பிரச்சனை அது இது மொத்தமா எல்லாமே சால்வ் ஆகும். ஸோ அந்த குடும்பத்தில் இருக்கிற இந்த 3 குழந்தைகளுக்கும் அம்மா கிடையாது, இவளுடைய ஃபேமிலியும் இதாகி போகும் அப்படின்னு சொல்லி இவங்க வீட்டுல ப்ரெஷர் போட்டு இப்ப வந்து பத்மினி வேற வழியே இல்லாம வந்து எம்ஆர்ஆர் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை. இப்ப இவங்க வந்து ஜெமினி கோயிலுக்கு வர சொன்னாங்க. ஜெமினி கோயில் வந்து அவர் ஏதோ பத்மினி கூப்பிடுறது லவர்னு ஒண்ணு வந்தேன். வந்த உடனேயுமே அந்த அம்மா வந்து இப்ப ஜெமினியை ஒத்துக்க வைக்கணும், என்னை மன்னிச்சுக்கோங்க, வேற வழி இல்லை, நான் காதல் எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது இவங்களை தான் அப்படின்னு. ஸோ அங்கேயும் ஜெமினி ஒத்துக்க வைக்கணும், அது ஒரு கஷ்டமான இடம். இங்கேயும் ஜெமினி வந்து ஒத்துக்க வைக்கணும், இது ஒரு கஷ்டமான இடம். 2 இடத்துலையுமே அந்த 2 டைரக்டர்களும் ரைட்டர். அவன் பேனா அவங்க விளையாண்டு இருக்கும். என்னன்னா ஸ்ரீதர் சார் அதுல வந்து அங்க டைலாக் போட்டிருப்பாரு. அந்த சரோஜி தேவி வந்து கேட்பாங்க, இப்போ வந்து எங்க அக்கா உயிருக்கு உயிரை உங்களை லவ் பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வேற வழியே இல்லை, நான் இனிமே உங்களை கல்யாணம் பண்றேன். எங்க அக்கா மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அக்கா ஆசைப்படுறது எனக்கு தெரியாம இருந்தா பரவாயில்ல, தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இப்ப நான் உங்களை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும், அதனால இந்த காதல் வந்து சரியா வராது. இல்ல நான் இல்லைங்க, அக்காவுக்கு நான் வந்து நன்றிக்கடனா வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்கிறேன், அது முடியல. அட்லீஸ்ட் இதையாவது நான் வந்து உங்களை நான் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்க விரும்பல, அதையாவது பண்ணணும்னா எனக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொன்னேன். இப்போ ஜெமினிக்கு என்ன பேசுறது இல்லை. அப்போ வந்து சரி நான் புறப்படுறேன் ஒரு வாரத்தை அப்படின்னா அதுக்கு முன்னால என்ன எப்படி நான் வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல, ஸோ நான் போய் வேற மாதிரிதான் என்னங்கிறது யோசிச்சு தான் முடியும். ஆனா நான் இல்லைங்கக்கா, நீங்க லைஃப்ல கல்யாணம் பண்ணாம இருப்பீங்களா? அவர் முடிக்கிறாரு ஜெமினி. சொல்லுங்க, யாராவது ஒரு காலத்துல 3 முடிச்சு போடணும் இல்ல? இல்ல சொல்லுங்க, எப்படி நீங்களும் வந்து கல்யாணம் இல்லாம இருந்துட போறீங்க? எனக்கு ஒரு ஒளிவாக்கமா நீங்களும் கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். சொல்லுங்க, யாருக்கா ஒருத்தி கழுத்து நீட்டு வா, அவருக்கு நீங்க 3 முடிச்சு போட்டு தானே ஆகணும்னா என்ன தலையாட்டாரு. அது ஏன் எங்க அக்காவா இருக்கக்கூடாது அப்படின்னா இதை கேட்டோன்னே ஜெமினி ஆடி போயிடுவான். நான் உண்மையிலேயே லவ் பண்ண என் மேல உனக்கு பிரியம் இருக்கு அப்படின்னா என்னுடைய வேதனையை புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய தியாகத்தை நீயும் பங்கெடுத்துக்கணும், அதனால எனக்கா அவங்க அக்கா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னா வேற வழியே இல்லாம ஜெமினி வந்து விஜயகுமாரியை கல்யாணம் பண்ணிக்குவான். அதே மாதிரி இங்க கோயிலுக்கு கூப்பிட்டு வந்தோடனே ஜெமினி கிட்ட பத்மினி கேப்பா, எங்க பாயில் எவ்வளவு இருக்கு? பாயில் இன்னும் சம்பளமே வரல, ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இல்ல இல்ல எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. லட்சமா? நான் பாக்குறதே 1000-2000 இவ்வளவுதான் சம்பளம், என்னடி திடீர்னு லட்சம்னு எங்கிட்ட கேக்குறேன். இல்லைங்க, எவ்வளவு நாள் டைம் கொடுத்தா நீங்க அந்த லட்சத்தை ரெடி பண்ணுங்க? வாழ்க்கை போக எனக்கு கஷ்டப்பட்ட லட்சமால என்ன நான் வாங்குற சம்பளத்தை எப்ப ரெடி பண்ண முடியும்? முடியாது இல்லைங்க, முடியாது. இல்லைங்க, இப்ப எனக்கு லட்சம் தேவைப்படுது, நான் உங்களை விட்டுட்டு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணா பல லட்சங்கள் எனக்கு வந்துடும், 2 குடும்பத்தையும் நான் காப்பாற்ற முடியும். என்ன சொல்றேன், இதை உங்களாலதான் எத்தனை நாள் ஆனாலும் முடியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, பட் 2 குடும்பத்தை காப்பாத்துக்கு நான் படித்தான் ஆகணும், அதனால நான் மன்னிச்சு வரேன். ஏன்னா நாளைக்கு வந்து எங்கிட்ட ஒரு வார்த்தை நீ கேட்டுக்கலாமல்ல அப்படின்னு நீ கேட்டா நான் குற்றவாளி ஆகிடுவேன், அதனாலதான் உங்களை கேட்டேன். முடியல, சரி நான் மன்னிச்சுக்கோங்க, நான் போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஜெமினி திருத்த முடிச்சு நிற்பான். என்னன்னா 2 இடமும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையான ஒரு இடம். அந்த 2 இடத்துலயும் எவ்வளவு கிளவரா வந்து பெண்கள் எவ்வளவு சாதகமா பேசுறாங்க அப்படிங்கறத வச்சு பண்ணிருப்பாரு. ஆனா எழுதும் ஆம்பளைதான், பேசுறது பொம்பளை இருந்தா கூட. ஏன்னா என் டிபார்ட்மெண்ட் விட்டும் கொடுக்க முடியாத ஸ்ரீதருக்கு அவங்க எதுக்கு சொல்லாதுன்னா அவங்க கோடிகளை எல்லாம் நம்பல, பிரம்மாண்டத்தை நம்பல, பேனாவை மட்டுமே நம்புறாங்க. அதுதான் அவங்க இன்னைக்கு வரைக்கும் நினைச்சு நின்றுகிட்டு இருக்காங்க. நடிகர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், கதாசிரியர், திரைக்கதை மன்னன், இயக்குனர், பத்திரிகை ஆசிரியர் என பன்முக தன்மை கொண்ட இவரது கதைகள் சிந்திக்க தூண்டுவதாக இருக்கும்.
நகைச்சுவை நிகழ பேசும் திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் திரு கே பாக்கியராஜ் அவர்களை வாழ்த்து பேச அழைக்கிறோம். மாடர்ன் கொடை விழா திரைப்பட விழாவுக்கு வந்திருக்கிறோம். அனைத்து பத்திரிகை, டிவி மற்றும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி முன்னாள் உட்காந்துருக்க இந்த ஃபங்க்ஷனுக்காக வந்து ஊர்லேருந்து, வெளியூர்லேருந்து, சொந்த ஊர்லேருந்து அப்படியெல்லாம் வந்திருக்காங்க நிறைய பேர். அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் வந்திருக்கும் என்னுடைய மரியாதைக்குரிய திரையுலக பிறப்பங்கள் எல்லாமே இங்கே இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நன்றியிலிருந்து ஆரம்பிச்சா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது கடைசியில மறந்துடக்கூடாது. அதனால முதல்ல அதுலேருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். முதல்ல ப்ரொடியூசர் உதயசூரியன் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். என்னன்னா, ஏதோ கஷ்டப்பட்டு அங்கே இங்கேயும் சம்பாதிச்ச காசுல ஒரு புது ஆளை வச்சு அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து படம் எடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணி வந்து இத்தனை பேருக்கு வேலையெல்லாம் கொடுத்துருக்காரு இல்லையா, அதுக்காக அவருக்கு நன்றி தெரிவிக்கும். அவர் கப்பலை வந்து பத்திரமா கரை சேர்த்துற மாதிரி திரைப்படத்துறைக்கு வந்து அவரை பத்திரமா கரை சேர்த்துன தங்கமணி டைரக்டர், அவருக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கணும். அதே மாதிரி அவருக்கு உறுதுணையா இருந்த எல்லா டெக்னீஷியன்ஸ், விபன்ல இருந்து சின்ன ராசில இருந்து எல்லாருமே, எல்லா டெக்னீஷியன்ஸும் அவ்வளவுதான் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் இந்த விழாவுக்கு நான் வர்றது காரணமா இந்த என் ஆபீஸ்ல இருக்கிற தேவேந்திரன் தான் வந்து, தேவேந்திரன் அவ்வளவு சீக்கிரம் வரமாட்டாப்ல, ஏதாவது சொன்னா சும்மா வந்து என்ன எப்படி இருக்கீங்கன்னு, இந்த படத்துக்கு பர்டிகுலரா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறை எடுத்து தேவேந்திரன் வந்து இந்த படத்துக்காக வந்து கூப்பிட்டாப்ல. ஸோ தேவேந்திரன் நன்றி. அதுக்கப்புறமா வந்து ப்ரொடியூசர் எங்கிட்ட சொல்ல, நேரடியா சைடில் பேசிட்டு இருக்கும் போது கேட்டேன். அதாவது ஒரு நல்ல விஷயம் யார் செஞ்சாலும் அது எப்படி இருந்தாலும் வெளியே ஏதாவது ஒரு விதத்துல வந்து சேரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விதத்துல ஒரு கவுன்சிலர் சின்ன துறையா ஷூட்டிங்ல அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் வந்து சொன்னாரு. ஸோ எந்த அளவுக்கு அவர் ப்ரொடியூசர் வந்து அவரை வந்து கூப்பிட்டு கௌரவிக்கும் போது சொல்லிட்டு இருப்பாருங்கன்னு தெரிஞ்சுட்டேன். ஸோ அவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். அதுக்கப்புறம் நட்புக்காக முத்துக்குமார் அவர்கள் வந்து இங்க எல்லாத்துக்குமே சால்வ் அனுப்பிச்சு நட்புக்காக அவர் இதை பண்ணாரு, அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா தான் ஆடாவிட்டாலும் தன்னுடைய சதையாருங்க மாதிரி சிவாஜி சாருக்கு அவங்களுக்கு இப்படி ஒரு பேப்பர்ல வந்துருச்சுன்னு சொன்னோடனே உண்மையிலேயே உள்ளூர அழுகையோட வந்து அது ஒரு பெரிய மேட்டரா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அதை வெளியே சொல்லிட்டு இருந்தாரு. அவர் விநியோக தலைவர் அது இதுங்கிறதெல்லாம் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் திரைப்படத்துறைக்கு எப்பவுமே ஒரு காவலாளிமா இருக்கார். அவர் எப்பவுமே சின்ன படங்கள், சின்ன தயாரிப்பாளர்கள் அவங்க நல்லா வரணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறாரு. என்னுடைய மரியாதைக்குரிய ராஜன் சார் அவர்கள், ஸோ அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்துல எல்லா டெக்னீஷியனும் பாட்டு எழுதினவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் சிறப்பான முறையில வந்து அவங்க வேலைகளை செஞ்சிருக்காங்க. இல்லைன்னா 23 நாள்ல வந்து எல்லாம் படம் முடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ பாட்டை பத்தி எல்லாம் நம்ம மனோஜ்குமார் வந்து சில வரிகள் எல்லாம் கரெக்டா பிடிச்சி வச்சு அதை வச்சு சொல்லிட்டு இருந்தாரு. அதே மாதிரி நானும் ஓப்பனிங் சாங்கு, அத ஒரு திருவிழா சாங் வந்து அவ்வளவு அழகா வந்து அவர் கம்போஸ் பண்ணியிருந்தாரு. அதுக்கு அடுத்தது டூயட் ரொம்ப மெலடியாவும் பண்ணியிருந்தாரு. ஸோ அவங்க செல்வமணி அவர்கள் நல்லா பாராட்டி பேசினார். அனிருத்த மாதிரியே இருக்கிறீங்க, அனிருத்த மாதிரியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ரொம்ப ரொம்ப அதாவது ஒருத்தர் பேசும்போது சொன்னாரு, மாடர்ன் காவல் தெய்வம் நாங்க வந்து
ஏதோ கோர்ட் நீதிபதி தமிழ்மணி அவர்கள் பேசினாரு. அவர் வந்து கண்டிப்பா இந்த படத்தை காப்பாற்றுவாரு. என்ன பொறுத்த வரைக்கும் மாடன் இப்பவே நேர்ல வந்து இந்த படத்தை வெளியிடுறதுக்கு காப்பாத்திருக்காரு. அதுதான் முரளி அவர்கள். ஸோ அது ரொம்ப முக்கியம். சின்ன படம் எடுக்கிறது அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. சின்ன படம் எடுக்கும்போது இந்த படத்தை வந்து அவர் பார்த்துட்டு நான் ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது படத்தினுடைய தரமும் எனக்கு தெரிந்தது. அதே நேரத்தில் வந்து சின்ன படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு நம்ம அவ்வளவு உதவி பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய அக்கறை எனக்கு புரிஞ்சது. அவரே இவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவர் பன்னீர் அவர்கள். அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படத்துல வந்து இவ்வளவு பேர் உழைப்பு, அந்த 23 நாள்ல வந்து படத்தை நல்லபடியா முடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலேயே இந்த படத்தினுடைய உழைப்பு 23 நாள்ல இவர் முடிச்சது மட்டும் இல்லாம அவர் பார்த்துட்டு முரளி அவர்கள் வந்து படம் எனக்கு பிடிச்சிருக்கு, கண்டிப்பா நான் ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி இப்போ வர்ற 14க்கு ரிலீஸ்க்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்காருங்க போது படம் கண்டிப்பா வெற்றி அடையும். இதுல வேலை செஞ்சவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிறேன். கோகுல் அவர்கள் வந்து ஏதோ பேசுவார்னு நினைச்சிட்டு இருந்தேன். சைலண்டா வந்து 2 வார்த்தையோட ஒரு ஹீரோ ஏதாவது பேசுவார்னு பார்த்தா ஒரு அப்பா இருக்கிற பயமா என்ன காரணத்தினாலும் தெரியல, ரொம்ப ரொம்ப சுருக்கமா வந்து படத்திலேயாவது பேசுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தா அதுவே இது பண்ண. ஆனா அந்த பொண்ணு கூடவே இருந்து சிரிச்சு சிரிச்சு காப்பாத்திருச்சு பாட்டில எல்லாம். அவரு சிரிக்க வேண்டியதுதான் சேர்த்து இந்த பொண்ணு அழகா சிரிச்சு. அதான் அவரு சொன்னாரு என்ஜாய்ங்கிற ஒரு படத்துல முன்னாலேயே பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. உண்மையிலேயே ஒரு சிரிப்பு நல்லா என்ஜாய் பண்ற அளவுக்கு இருக்குமா, ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னொருத்தர் வந்து அவங்களும் புதுசா நடிச்சிருக்காங்க, நீங்கதாம்மா. அவங்கள பத்தியும் செல்வமணி மறக்காம குறிப்பிட்டாரு. அவங்களும் டான்ஸ் ஆடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ எல்லாருமே இந்த படத்துல வந்து ஒவ்வொருத்தரும் எல்லாருமே கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பா படம் நல்லபடியா சக்சஸ் ஆகுதா இருக்க. வந்து பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் வந்து கண்டிப்பா இது பண்ணுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப நிறைய சின்ன படங்கள் அது இது எல்லாமே பார்த்துருந்தோம். சிறு தயாரிப்பார், சிறு முதலீடு அப்படி பண்ணி. நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். அந்த கிளாஸ் எடுக்க போனப்போ இந்த பசங்க எல்லாம் உட்காந்து இருந்தாங்க. அவங்க கிட்ட சொன்னேன், எப்பா லிவிங்ஸ்டன் அண்ணன், பாண்டியராஜன் தம்பி 2 பேருக்கு மிலிட்டரிக்கார ஒரு அப்பா. இந்த பாண்டியராஜன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவங்க அண்ணன் லிவிங்ஸ்டனுக்கு பொண்ணு பார்த்து நிச்சயமான போகும்போது இவன் போகாம விட்டான். ஆனா இவன் யார லவ் பண்ணான்னா அதைத்தான் லிவிங்ஸ்டனுக்கு அண்ணங்காரனுக்கு வந்து பிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னா அடுத்த நாள் பாண்டியராஜன் தெரிஞ்சு நீ பதறி போயிட்டான். அந்த பொண்ணு வேற திட்டுறா, நான் வந்து போலீஸ்காரன் பொண்ணுன்னா பையன் ஒண்ணு நீ தான் நினைச்சேன், உனக்கு ஒரு அண்ணன் இருக்கான்னு எனக்கு தெரியாம போச்சே, போய் ஏதாவது பண்ண அப்படின்னா. அவன் லிவிங்ஸ்டன் வந்து கேக்குறான், என்ன நேற்று நீ போய் பொண்ணு பாட்டு அழகா இருக்கு, அம்சமா இருந்தது. என்ன அழகு அம்சமா? ஓகே, அது அந்த பொண்ணு அதானே உன் அண்ணி? இல்லைண்ணே, நான் வந்து நீ அதானே அண்ணி, உனக்கு அண்ணி நம்ம வீட்டு தானே போகுது அப்படின்னு. இல்லைண்ணா நான் வந்து அந்த பொண்ண இல்லை நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன், மறந்துரு. என்னென்ன இப்படி ஆமாண்டாமான்னு நேற்று வரைக்கும் இருந்தாலும் மறந்துரு, இப்பதான் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தாச்சுல்ல. அண்ணி இல்லைண்ணா நாங்க ரொம்ப உயிரா லவ் பண்ணோம், ப்ளீஸ். அப்பா கூப்பிட்டு போனாரு, அப்பா வார்த்தையும் நம்ம கதை சொல்லிக்க மந்திரம் இல்லை. அப்பா கூப்பிட்டு போனாரு, மாத்துறாரு, மாத்திட்டு ஒத்துக்கிட்டேன். நீ மறந்துட்டு வேற வழியே இல்லை. இல்லைண்ணா இல்ல சாரி சாரி. இப்படி அவன் என்ன சொன்னாலும் லிவிங்ஸ்டன் வந்து இப்படியே சொல்லிட்டு இருந்தான். பாண்டியராஜனுக்கு பாவம் என்ன பண்றதுன்னே தெரியல, அவன் திருத்துன்னு முடிச்சான் அப்படின்னு சொல்லும்போது கிளாஸ்ல ஒரு பையன் இருந்துச்சான். சார் பாண்டியராஜ் இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? எப்படின்னா, அண்ணே நான் இவ்வளவு சொல்லிட்டேன், ஆனா நீ முடியாது, கல்யாணம் முடிச்சு தான் தருவேன். கல்யாணம் முடிச்சா இந்த வீட்டுக்கு தானே வரணும், வருதுண்ணே, அப்புறம் நீ பாருண்ண அப்படின்னா. எனக்கு ஒரே ஷாக்கு. இந்த டைலாக் வந்து லிவிங்ஸ்டன் இது வரைக்கும் இவ்வளவு தெனாவட்டா பேசினா என்ன சொன்ன, இல்ல இந்த வீட்டுக்கு தானே வரட்டும், அப்புறம் பாரு அப்படின்னா. அதுக்கப்புறம் அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நான் என்னன்னா, இத வந்து இது எனக்கு தோணவே இல்லை.
இவன் கேட்கறான்னு சொல்லியிருந்தேன். அவன் முன்னாள் உட்காந்துருந்த வந்துச்சு டக்குன்னு சொன்னான். இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, நம்ம சினிமா எடுக்கிற நம்ம எழுதுறத விட நம்ம எடுக்கிறவங்களை விட ஆடியன்ஸ் வந்து இப்ப பயங்கர புத்திசாலித்தனம் ஆயிட்டாங்க. அவங்க பயங்கர கெட்டிக்காரத்தனமா இருக்காங்க. அதனால நம்ம தான் கொஞ்சம் யோசனை பண்ணி எடுக்கணும். நம்ம தான் புத்திசாலி அப்படின்னு காரை தூக்கி விட்டு எல்லாம் பண்ணவே முடியாது. இப்ப எல்லாம் கஷ்டம். இப்ப எத்தனை கோடிகளை நீ போட்டாலும் ரப்பர் பந்து வந்து எப்படி போடிட்டு இருக்கு பாருங்க. அதே மாதிரி குடும்பஸ்தான ஒரு படம் வந்து அது எப்படி ஓடிட்டு இருக்கு பாருங்க. சோ அதனால சிறு முதலீட்டு படங்கள் சின்ன படங்கள் அப்படிங்கிறது சோ கோடிகள் இது பண்றதுங்கிறது அல்ல. இன்னைக்கு வரைக்கும் சினிமாவில் நீங்க பாத்துட்டீங்கன்னு சொன்னா, எனக்கு தெரிஞ்சு கல்யாண பரிசுன்னு ஒரு படம், அதுல வந்து சரோஜி தேவியும் ஜெமினி கணேசனும் அவ்வளவு உயிருக்கு உயிரா லவ் பண்ணுவாங்க. அவ்வளவு உயிருக்கு உயிரா லவ் பண்ணும்போது திடீர்னு அவளுக்கு அக்கா இருக்கா விஜயகுமாரி, சரோஜி தேவிக்கு. அவங்க அம்மா ஸ்தானத்துல இருந்து அவங்கள வளர்த்துனவங்க. ஒரு நாள் வந்து சரோஜி தேவிக்கு தெரிய வருது, இல்ல அக்கா வந்து ஜெமினி கணேசனை வந்து ஒரு சைடா லவ் பண்றாங்க, அவங்க மேல ரொம்ப பாசத்தை வளர்த்திக்கிட்டாங்க. இவருக்காக இந்த சரோஜி தேவிக்காக அவன் பேசின டைலாக் பூரா தனக்கு பேசுனதான் நினைச்சு டெவலப் ஆயிட்டு கடைசியில இவங்கிட்ட வந்து சரோஜி தேவிகிட்ட வந்து எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவரை நான் மனசார விரும்புறேன் அப்படின்னு சரோஜி தேவி ஷாக்கு. அம்மா ஸ்தானத்துல இருந்து என்ன வந்து வளர்த்தினவங்க அப்படின்னு ஜெமினி கணேசன் கிட்ட போய் கொஞ்சம் பேசணும். என்னென்ன நீங்க தயவுசெய்து எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கணும். ஏய் விளையாடு ரெடி, நான் நீ ஒரு நாளை இவ்வளவு லவ் பண்ணிட்டு இருக்கேன், எங்கெல்லாம் சுத்தி எப்படி எல்லாம் ஜாலியா இருந்தோம், திடீர்னு போய் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ற விளையாடு ரெடின்னா. இல்லைங்க நீங்க அம்மா ஸ்தானத்துல இருந்து என்ன வளர்த்துனவங்க, அதனால அவளுக்கு தான் நீ கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னா அவர் ஒண்ணு. ஸோ எவ்வளவு சிக்கலான ஒரு சமாச்சாரம். இது எப்படி சமாதானப்படுத்த முடியும் ஜெமினிய? அதே மாதிரி சித்தின்னு ஒரு படம், அதுல பத்மினியும் ஜெமினியும் வந்து ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா இருக்காங்க. திடீர்னு வந்து பத்மினிக்கு ஒரு சிக்கல். அவங்க வந்து ஒரு 3-4 குழந்தையோட இருக்க எம்ஆர்ஆர், அந்த வீட்டுல அந்த எம்ஆர்ஆர் கல்யாணம் பண்ணிட்டா இவங்க வீட்டுல இருக்கிற தம்பி தங்கச்சி இவங்க கடன் பிரச்சனை அது இது மொத்தமா எல்லாமே சால்வ் ஆகும். சோ அந்த குடும்பத்துல இருக்கிற இந்த 3 குழந்தைகளுக்கும் அம்மா கிடையாது, இவளுடைய ஃபேமிலியும் இதாகி போகும் அப்படின்னு சொல்லி இவங்க வீட்டுல பிரஷர் போட்டு இப்ப வந்து பத்மி வேற வழியே இல்லாம வந்து எம்ஆர்ஆர் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை. இப்ப இவங்க வந்து ஜெமினி கோயிலுக்கு வர சொன்னாங்க. ஜெமினி கோயில் வந்து அவர் ஏதோ பத்மினி கூப்பிடுறது லவர்னு ஒண்ணு வந்தேன். வந்த உடனேயுமே அந்த அம்மா வந்து இப்ப ஜெமினியை ஒத்துக்க வைக்கணும், என்னை மன்னிச்சுக்கோங்க வேற வழி இல்லை, நான் காதல் எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது இவங்களை தான் அப்படின்னு. ஸோ அங்கேயும் ஜெமினி ஒத்துக்க வைக்கணும், அது ஒரு கஷ்டமான இடம். இங்கேயும் ஜெமினி வந்து ஒத்துக்க வைக்கணும், இது ஒரு கஷ்டமான இடம். 2 இடத்துலையுமே அந்த 2 டைரக்டர்களும் ரைட்டர். அவன் பேனா அவங்க விளையாண்டு இருக்கும். என்னன்னா ஸ்ரீதர் சார் அதுல வந்து அங்க டைலாக் போட்டிருப்பாரு. அந்த சரோஜி தேவி வந்து கேட்பாங்க, இப்போ வந்து எங்க அக்கா உயிருக்கு உயிரை உங்களை லவ் பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வேற வழியே இல்லை, நான் இனிமே உங்களை கல்யாணம் பண்றேன். எங்க அக்கா மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அக்கா ஆசைப்படுறது எனக்கு தெரியாம இருந்தா பரவாயில்ல, தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இப்ப நான் உங்களை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும், அதனால இந்த காதல் வந்து சரியா வராது. இல்ல நான் இல்லைங்க, அக்காவுக்கு நான் வந்து நன்றிக்கடனா வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்கிறேன், அது முடியல. அட்லீஸ்ட் இதையாவது நான் வந்து உங்களை நான் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்க விரும்பல, அதையாவது பண்ணணும்னா எனக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொன்னேன். இப்போ ஜெமினிக்கு என்ன பேசுறது இல்லை. அப்போ வந்து சரி நான் புறப்படுறேன் ஒரு வாரத்தை அப்படின்னா அதுக்கு முன்னால என்ன எப்படி நான் வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல, ஸோ நான் போய் வேற மாதிரிதான் என்னங்கிறது யோசிச்சு தான் முடியும். ஆனா நான் இல்லைங்கக்கா நீங்க லைஃப்ல கல்யாணம் பண்ணாம இருப்பீங்களா? அவர் முடிக்கிறாரு ஜெமினி. சொல்லுங்க, யாராவது ஒரு காலத்துல 3 முடிச்சு போடணும் இல்ல இல்ல சொல்லுங்க, எப்படி நீங்களும் வந்து கல்யாணம் இல்லாம இருந்துட போறீங்க? எனக்கு ஒரு ஒளிவாக்கமா நீங்களும் கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். சொல்லுங்க, யாருக்கா ஒருத்தி கழுத்து நீட்டி வா, அவருக்கு நீங்க 3 முடிச்சு போட்டு தானே ஆகணும்னா என்ன தலையாட்டாரு. அது ஏன் எங்க அக்காவா இருக்கக்கூடாது அப்படின்னா இதை கேட்டோன்னே ஜெமினி ஆடி போயிடுவான். நான் உண்மையிலேயே லவ் பண்ண என் மேல உனக்கு பிரியம் இருக்கு அப்படின்னா என்னுடைய வேதனையை புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய தியாகத்தை நீயும் பங்கெடுத்துக்கணும், அதனால எனக்கா அவங்க அக்கா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னா வேற வழியே இல்லாம ஜெமினி வந்து
விஜயகுமாரியை கல்யாணம் பண்ணிக்குவான். அதே மாதிரி இங்க கோயிலுக்கு கூப்பிட்டு வந்தோடனே ஜெமினி கிட்ட பத்மினி கேப்பா, எங்க பாயில் எவ்வளவு இருக்கு? பாயில் இன்னும் சம்பளமே வரல, ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இல்ல இல்ல எனக்கு ஒரு 1,00,000 ரூபாய் தேவைப்படுது. லட்சமா? நான் வாங்குறதே 1000 2000 இவ்வளவுதான் சம்பளம், என்னடி திடீர்னு லட்சம்னு எங்கிட்ட கேக்குறேன். இல்லைங்க எவ்வளவு நாள் டைம் கொடுத்தா நீங்க அந்த லட்சத்தை ரெடி பண்ணுங்க. வாழ்க்கை போக எனக்கு கஷ்டப்பட்ட லட்சமெல்லாம் என்ன நான் வாங்குற சம்பளத்தை எப்ப ரெடி பண்ண முடியாது இல்லைங்க, முடியாது. இல்லைங்க இப்ப எனக்கு லட்சம் தேவைப்படுது, நான் உங்களை விட்டுட்டு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணா பல லட்சங்கள் எனக்கு வந்துடும், 2 குடும்பத்தையும் நான் காப்பாற்ற முடியும். என்ன சொல்றேன், இதை உங்களாலதான் எத்தனை நாள் ஆனாலும் முடியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, பட் 2 குடும்பத்தை காப்பாத்துக்கு நான் படித்தான் ஆகணும். அதனால நான் மன்னிச்சு வரேன். ஏன்னா நாளைக்கு எங்கிட்ட ஒரு வார்த்தை நீ கேட்டுக்கலாமல்ல அப்படின்னு நீ கேட்டா நான் குற்றவாளி ஆகிடுவேன். அதனாலதான் உங்களை கேட்டேன். முடியல, சரி நான் மன்னிச்சுக்கோங்க, நான் போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஜெமினி திரு முடிச்சு நிற்பான். என்னன்னா 2 இடமும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையான ஒரு இடம். அந்த 2 இடத்துலயும் எவ்வளவு கிளவரா பெண்கள் எவ்வளவு சாதகமா பேசுறாங்க அப்படிங்கறத வச்சு பண்ணிருப்பாரு. ஆனா எழுதும் ஆம்பளைதான், பேசுறது பொம்பளை இருந்தா கூட. ஏன்னா ஏன் டிபார்ட்மெண்ட் விட்டும் கொடுக்க முடியாத ஸ்ரீ அவங்க எதுக்கு சொல்லாதுன்னா, அவங்க கோடிகளை எல்லாம் நம்பல, பிரம்மாண்டத்தை நம்பல, பேனாவை மட்டுமே நம்புறாங்க. அதுதான் அவங்க இன்னைக்கு வரைக்கும் நினைச்சு நின்றுகிட்டு இருக்காங்க. அதனால இன்னைக்கு எடுக்கிறவங்க இவங்க பண்ணணும் அவங்க பண்ணணும் இப்படி பண்ண, அப்படி யாருடைய உதவி இருந்தாலும் அது பிரயோஜனம் இல்லை. நம்ம எடுக்கிற படம் நீ நல்ல படமா எடுத்தால்தான் அது சரியா வரும். அதனால ஒவ்வொருத்தரும் அதுக்கு இப்ப 23 நாள்ல முடிச்சாரு அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு நம்பிக்கை இருந்தா, எவ்வளவு பிளான் பண்ணியிருந்தா அந்த கதையை 23 நாள்ல முடிச்சிருக்க முடியும். சோ கதை ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி அவருக்கு பிடிச்சிருந்து அதுக்கப்புறம் அவங்க பையனே வச்சுட்டு கோகுல் வச்சுட்டு பண்றேன்னு சரி பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்ணி எவ்வளவு நம்பிக்கையோட செஞ்சிருக்காரு. அதை பார்த்துதான் முரளி அவர்கள் நானே ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு. அதனால சினிமா படம் சிறு படம் நல்லா இருக்கணும் அப்படின்னா படங்கள் நல்லா ஓடணும், சிறு முதலீட்டு படங்கள். ஏன்னா எல்லாருமே சிறு முதலீட்டுல இருந்தா வந்தாங்க, சிறு தயாரிப்பாளர் தான். நான் வாங்கினது 500 ரூபாய் அட்வான்ஸ் தான் ஃபர்ஸ்ட் படத்துக்கு டைரக்ஷன் பண்றதுக்கு. ஆனா அந்த ப்ரொடியூசர் தொடர்ந்து 3 படம் 4 படம் அவனுக்கு இதுங்களை அவருக்கு தான் எடுத்து கொடுத்தேன். நான் நிறைய படம் ஞான படம் வரைக்கும் எல்லாத்துக்குமே அவருக்கு எடுத்து கொடுத்தேன். செல்வமணி சொல்லுமா சிரிப்பா இருந்தது, ப்ரொடியூசருக்கு டைரக்டருக்கு எப்பவுமே கடைசியில் சண்டை வந்தது, எனக்கு கூட வந்தது அப்படின்னாரு. அப்படி இல்லை, நான் வேலை பார்த்ததுல சரி பெரிய சண்டைகள் எங்கேயுமே வரல. இன்னும் சொல்ல போனா தயாரிப்பாளர் சங்கத்துல என்னன்னா இந்த ரைட்ஸ் பிரச்சனை எல்லாம் பேசிட்டு இருக்கிறப்ப நாங்க அது ஒன்றும் முடியல வரல. என்னுடைய முதல் படத்திலேயே எனக்கு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, மௌனம் இதுங்கெல்லாம் லேப்ல பிரிண்ட் ரெடி ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே நிறைய பேர் பார்த்துட்டு லேப்ல இருக்கிறவங்க மூலமா சொல்லி என்கிட்ட ரைட்ஸ் கேட்கறதுக்காக வந்தாங்க. உடனே படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது பல சக்சஸும் போது எத்தனையோ லட்சங்களுக்கு போகும். ஆனா ப்ரொடியூசர் பாக்யராஜ் இப்பவே கேட்கறாங்க, இப்பவே கொடுத்துடலாம் பாக்யராஜ், இப்பவே கொடுத்துடலாம் பாக்யராஜ்னு பயந்துகிட்ட அவரு. ஏன்னா படம் ரிலீஸுக்கு முன்னாடியே 2 லட்சம் வருது, 3 லட்சம் வருதுன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு லாபம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்பவே நான் அந்த ப்ரொடியூசருக்கு 50% அவருக்கு நான் கொடுத்தேன். ஏன்னா கதை எழுதுன நான் தான், என்கிட்ட கேட்டாங்க. ஆனா தயாரிப்பாளர் அவருக்கும் ஒரு 50% இருக்கணும், அவரும் மறுபடியும் படம் எடுக்கணும். படத்துல வருதோ இல்லையா இந்த 50% ரைட்ஸ் நம்ம அவருக்காக நமக்கு காசு கொடுத்து 500 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தா அந்த படத்தையே எடுத்தோம். ஸோ அதனால அன்னையிலிருந்து எல்லா ப்ரொடியூசரோடையும் நான் 50% ரைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இது பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எங்களுக்குள்ள ஒரு சண்டை, என்ன ரைட்ஸே நீ கேட்கக்கூடாது, அவங்களோட ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. பட் பரவாயில்ல, செல்லுமணி சொன்ன மாதிரி சுமூத்தா பேசி எந்த பிரச்சனையுமே எல்லா ப்ராப்ளமுமே ஒரு சால்வேஷன் இல்லாம இருக்காது. கண்டிப்பா வரும். இன்னைக்கு காலையில கூட பேரரசு பேசும்போது சொல்றாப்புல, சார் நீங்க என்ன அந்த கார்டு வாங்கினையோ எங்களை முதல்ல மதிச்சா தானே கார்டு வாங்குறதுக்கு, எங்களை சம்பளமே பேசுறதுக்கு விட மாட்டேன்னா எப்படியா அப்படின்னு சொல்லி சொன்னா, இல்ல நான் பேசிட்டு ஒரு லெட்டர் போட சொல்றேன் அப்படின்னாரு. சோ அது ஒரு பக்கம் நல்லபடியா நடக்கும். இப்ப நான் சொன்னதுதான் ரொம்ப முக்கியம். என்னன்னா பேனாவை நம்பி கதையை நம்பி அதை ஒரு பொறுப்போட செஞ்சோம் அப்படின்னு சொன்னோம்னா சின்ன முதலீடு கூட பெரிய, ஏன்னா எத்தனை கோடிகள் சம்பாதிச்சு கொடுக்குது. இன்னைக்கு அந்த பையன் ரங்கநாதன் கூட எடுத்தான் அந்த டிராகன்கிற ஒரு படம், இன்னொருத்தர் டைரக்டர், இவங்க எல்லாம் என்ன படத்தை அந்த கதையை நம்புறாங்க. அதுதான். அதனால அதை நம்பணும் ஒழிய பிரம்மாண்டங்கள் அது இதுங்கிறதெல்லாம் எந்த காலத்துக்கும் சரியா வராது. அதனால சின்ன படங்கள் தான் பின்னால பெரிய படங்கள் ஆகுது. இந்த படம் மிகப்பெரிய படமா சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொடியூசர் நிறைய கப்பல்கள் அவர் சொந்தமா வாங்கி ஓட்டணும்.
அதுக்கு தங்கமாண்டி மாதிரி டைரக்டர்களும் இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் உதவியா இருக்கணும்னு சொல்லி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். இப்போது இசை தட்டு வெளியிடும் மூலம் மாடல் கொடை விழா பாடல் சீடியை திரு கே பாக்கியராஜ், திரு கே ராஜன், திரு செல்வமணி மூவரும் இணைந்து வெளியிட தேவாண்டாம் திரு முரளி, அழகன் தமிழ்மணி, ஜாகுவார் தங்கம், மனோஜ்குமார், பன்னீர்செல்வம் ஆகியோருடன் இணைந்து படக்குழுவினர் பெற்றுக் கொள்வார். சிடி வெளியிட்ட பிறகு தயாரிப்பாளருக்கு நிறைய பேர் இங்க மரியாதை செய்யணும் இருக்காங்க. அவங்களும் இடத்துல மேடையில மரியாதை செஞ்சுக்கலாம். இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த திரையுலக பெருமக்களுக்கும் இங்கே அழைப்பு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வோம். நன்றி.